அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் அமைந்த ஒரு காற்று சுழற்சி தற்போது அது முற்றிலுமாக அரபிக்கடலை நோக்கி விலகிச் சென்றது. இதன் விளைவாக 15ஆம் தேதி தொடங்கி 16, 17, 18 3 நாட்கள் பரவலான ஒரு மழையை கொடுத்தது. தென் மாவட்டங்களுக்கவே நல்லதொரு மழையை கொடுத்தது. வட கடலோரம் அதேமாதிரி தென் கடலோரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை இந்த சுற்றானது கொடுத்தது. இதில் அதிகபட்ச மழைப்பொழிவு நாகையில் பதிவாயிருக்கு. அதே மாதிரி ஊத்து, நாலுமூக்கு பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவானது கிடைத்திருக்கு. ராமேஸ்வரம் கடற்பகுதியிலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவு கிடைத்திருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சுழற்சியுடைய தீவிரம் சற்றே குறைந்திருக்கிறது. அதனால் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையானது அவ்வப்போது விட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த சுற்று மழை எப்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்ற வருகின்ற 21ஆம் தேதி புதிதாக ஒரு காற்று சுழற்சியானது அந்தமான் கடல் பகுதியில் உருவாகப் போகிறது. அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல நகர்ந்து அது இலங்கையை ஒட்டி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது புயலாக மாறுமா இல்லை காற்று தாழ்வு மண்டலமாக மாறுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா முதலில் 21லிருந்து 25 இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகிறது. 25க்கு பிறகு இன்னொரு காற்று சுழற்சி உருவாகப் போகிறது. முதலில் வரக்கூடியது புயலாக மாறுமா இல்லை பின்னாடி வரக்கூடியது புயலாக மாறுமா இல்லை இது காற்று சுழற்சியாக மாறி இது தமிழகத்தின் ஊடாக பயணித்து இது கனமழையை கொடுத்த பிறகு பின்னாடி வரக்கூடிய அந்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்று அதுக்கு தமிழகத்தின் ஊடாக பயணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் அப்படின்றது எழுந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 தினங்களில் நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் 2இல் 1 வலுவான நிகழ்வு, 2இல் 1 கண்டிப்பாக புயலாகும். ஃபஸ்ட்டு வருது காற்று சுழற்சி, அது கன்ஃபார்மு. அது காற்றுத்தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக வலுப்பெறுமா அப்படின்றது ஒரு கேள்வி. புயலாக வலுப்பெற்றாலும் பின்னாடி வருது காற்று சுழற்சியாக அதுவும் பார்த்தீங்கன்னா கனமழையை கொடுக்கும். வருகின்ற 22ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்குமே வலுவான நிகழ்வுகள் 2 நிகழ்வுகள் நமக்கு வந்திருக்கு. இதனால் நமக்கு நல்லதொரு கனமழையே காத்திருக்கு. வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லதொரு வலுவான நிகழ்வாக தான் இந்த 22ஆம் தேதிக்கு வரக்கூடிய 2 நிகழ்வுமே இருக்குது. 2 நிகழ்வுமே தமிழகத்துக்கான நிகழ்வுகள் தான். இந்த நிகழ்வு கடலை நோக்கி போனாலுமே அடுத்து வரக்கூடிய நிகழ்வு காற்று சுழற்சியாக இல்லாமல் கொஞ்சம் வலுப்பெற்று காற்றுத்தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. காற்றுத்தாழ்வு மண்டலமாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாடு ஊடாக தான் பயணிக்கும். ஒருவேளை புயல் ஆகிடுச்சோம் அப்படின்னா இது ஆந்திரா நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. பட் நம்முடைய ஒரு எண்ணங்களின் அடிப்படையில், அதாவது நான் நிறைய அந்த மேப்புகள்லாம் பார்க்குறேன், நிறைய உலக வரைபடங்கள்லாம் பார்க்குறேன். அதை பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த புயல் ஆந்திராவுக்கு போகாது. ஆந்திராவுக்கு போனாலுமே நம்முடைய வட கடலோரமாக தான் இது கரையை கடக்கும். வட கடலோரம் ஆந்திரா 2ம் இணைந்தவாறு தான் இது கரையை கடப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது. நல்லதொரு கனமழை பொழிவு நமக்கு காத்திருக்கு. 22ஆம் தேதி பிறகு சென்னியார் அப்படின்ற ஒரு புயலாக வலுப்பெறும் பேர் இதுதான் வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. எது எப்படியோ தெரியாது. 22ஆம் தேதிக்கு நமக்கு அடுத்தடுத்த நல்ல வலுவான 2 நிகழ்வுகள் இருக்குது. 22லிருந்து 25 வரை ஒரு நிகழ்வு, 25லிருந்து 30 வரை மாத கடைசி வரைக்கும் ஒரு நிகழ்வு இருக்குது. அதன் பிறகு 1ஆம் தேதியிலிருந்து இன்னொரு நிகழ்வு இருக்குது. ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் நமக்கு வலிமையாக ஒரு நல்லதொரு மழை ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே நல்லதொரு கனமழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. ஒருவேளை இந்த 2 நிகழ்வுமே ஏமாற்றிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு மழை இல்லாத ஒரு வறண்ட வானிலை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான 2 நிகழ்வுகள். இது இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுரும். இது வந்தே ஆகணும். 2ல் 1 வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லதொரு நம்முடைய நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது என்று. இணைந்தே இருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்கள், இந்த புயல்கள் நமக்கு வருமா, சுழற்சியாக மாறுமா, சுழற்சியாக மாதிரி கடல் வழியாகவே போயிடுமா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதை அப்பப்போ வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இணைந்தே இருங்கள். நன்றிகள்.